கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 37 அதனுடைய 25 வாசிக்கிறேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று எழுதியிருக்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில போயிருவேனோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு நிலைமை உனக்கு வரவே வராதான். இது தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். என்னுடைய வாலிப நாட்களை நான் கடந்த போதும் தேவன் என்னை கைவிட்டதும் இல்லை. என் முதிர் வயது ஆன போதும் நான் அப்பத்துக்காக அங்க அலைஞ்சு திரிஞ்சதும் காணவே இல்லைன்னு சொல்லி சொன்னதை பார்க்க முடியும். இப்படி ஒரு நிலை உனக்கு வராது அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணமே என்னன்னு தெரியுமா? ஒன்னு ஆண்டவர் கைவிட மாட்டார். உண்மையிலே சொல்றேன், எலியாவுக்கு சாப்பாடே இல்லாத போது கூட பிடுங்குகிறவனை வைத்து கொடுக்க வைத்தவர் என் ஆண்டவர். அவருக்கு தெரியும் உனக்கு எங்க இருந்து உதவி கரத்தை நீட்ட வேண்டும், எங்க இருந்து மதகுகளை உடைக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் என் கண்கள் காணவே இல்லைங்க. 17 வயது வரையும் என் அப்பா அம்மா என்னை நடத்தினாங்க, கரெக்டு தான். ஆனா என் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து என் அப்பா அம்மா கையை பிடிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் கையை பிடிக்க ஆரம்பிச்சேன். கருவறையிலிருந்து என் கரத்தை பிடித்தவர் இந்த நிமிடம் வரையும் அநேக குறைவுகளின் மத்தியிலையும் அவர் அற்புதமாய் என்னை நடத்தினார். என்னை அவர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை எனக்கு இன்னைக்கு பண நெருக்கடியா இருக்குது, கடன் நெருக்கடியா இருக்குது, வட்டி மேல வட்டி கட்டுறேன், என்னால இந்த பலிசையை கொடுக்க முடியல பிரதர், சரியான வேலை இல்லை, வேற வரவு ஜாஸ்தி செலவு ஜாஸ்தி வரவு கம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? அவர் உன்னை கைவிடவே மாட்டார் மகனே, அவர் உன்னை கைவிடவே மாட்டார் மகளே. அப்பத்துக்காக நீ இறைந்து திரியாதபடி கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஷபா ரபா லா ஹன்சா ரபா லபா. ஆவியில ஜோமண்ட தேவனிடத்திலிருந்து உதவி உனக்கு வரப்போகுது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை பிரதர், ரேஷன் கூட வாங்க முடியலன்னு சொல்லி அல்றையா, எல்லா மிளகு டப்பா மல்லி டப்பா பர்சு எல்லாம் காலியா கிடக்குது பிரதர், யார்ட்டையும் போய் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குன்னு அல்றையா, ஆண்டவர் உன்னை கையேந்த விட மாட்டார், ஆண்டவர் உன்னை அலைய விட மாட்டார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா தரித்திர சாபங்கள் சில குடும்பத்தை விட்டு விலகுவதாக, பணமே தங்கக்கூடாதபடி வீடே வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி எல்லா பொருளையும் வித்து தின்னுட்டு இருக்கிறியா? ஆண்டவர் இந்த நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தலைகீழாய் மாற்றுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகளை கைவிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.